வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? ஞாயிறு திங்கள் 2 நாள் தகவலையும் பார்க்கலாங்க. அது அந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக் தாங்க என்னோடய எனர்ஜி. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், கொஸ்டின் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தாங்க போடுவோம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாங்களா? தகவல்கள் பார்க்கலாம். முதல் தகவல், இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது February 16, 17 2 நாளுக்கும் தகவல்களை பார்க்கலாம். முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வேல் டே, திமிங்கல நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வேர்ல்டு வேல் டே. அது ஆண்டுதோறும் ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, February மாதத்தில் வர 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த நாளை கொண்டாடுறோம். வேர்ல்டு வேல் டே அப்படிங்கிறத கொண்டாடுறோம். தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2025க்கான தீம் பார்க்கும்போது வேலிங் டிக்ளைன், திமிங்கலங்களின் வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துங்க. என்னன்னு பார்க்கும்போது உலக திமிங்கல தினம் February மாதத்தோட ஆண்டுதோறும் February மாதத்தோட 3வது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அது February 16 நேற்று வந்திருக்கு. திமிங்கலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் மிகப்பெரிய பாலூட்டிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது திமிங்கலம் பார்த்திங்க அப்படின்னா கடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலையும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பொதுவாகவே இந்த விலங்குகளை பாதுகாக்கிற நாள் எதுக்கு அப்படின்னா அதோட மருத்துவ குணங்களுக்காக, அதோட வாழ்விடங்களால் அழிக்கப்படுகிறது, அதோட வேட்டையாடி அவங்கள அந்த இனம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலக திமிங்கல தினம், எறும்பு தீனி தினம், இந்த மாதிரி நீர் யானை ஹிப்போ டே, வேர்ல்டு ஹிப்போ டே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா அதோட மருத்துவ குணங்களுக்காக அதுகள் வேட்டையாடப்படுகிறது, அதோட வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த நாட்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திமிங்கலங்களும் வேட்டையாடப்படுதுங்க மருத்துவ குணங்களுக்காக. அதோட மருத்துவ குணங்களுக்காக திமிங்கலங்களும் வேட்டையாடப்படுகிறது. அதனால தான் நம்ம இந்த நாளை அனுசரிக்கிறோம். விழிப்புணர்வாக இருக்கணும். உலக நாடுகள், உலக மக்களுக்கு அதோட விழிப்புணர்வு தாங்க. அந்த விலங்கோட அந்த திமிங்கலம் அப்படிங்கிறதோட அது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். அதாவது கடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலையும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். திமிங்கலங்கள் வளிமண்டலத்தில் இருந்து அதிக அளவு கார்பனை பிடிக்கிறதன் மூலம் திமிங்கலங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது புவி வெப்பமடைதலை குறைக்க உதவுங்கிறதே நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த தகவலை நம்ம பார்க்குறோம். வணிக நோக்கங்களுக்காக சொன்ன இல்லைங்களா, வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது வணிக நோக்கங்களுக்காக 1000க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வணிக ரீதியாக திமிங்கல வேட்டை காரணமாக நீல திமிங்கலம் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை இருந்த மிகப்பெரிய விலங்குங்க. அது 20ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட அழிவோட விளிம்புக்கு அது இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தாங்க வேர்ல்டு வேல் டே அப்படிங்கிறத பார்க்குறது. உலக திமிங்கல நாள், திமிங்கலங்களோட பாதுகாப்பு, அதோட இருப்பிடங்கள் பாதுகாப்பு, அதுக்காக நம்ம அது ஒரு விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுறோம். அடுத்தது பார்க்கும்போது February 17 இன்றைக்கான நாள் குளோபல் டூரிசம் ரெசிலியன்ஸ் டே. அப்படின்னா உலக சுற்றுலா நிலைத்தன்மை நாள். அதோட தீம் பார்க்கும்போது பில்டிங் டூரிசம் ரெசிலியன்ஸ் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அதாவது உலக சுற்றுலா நிலைத்தன்மை நாள் அப்படிங்கிறது வருஷந்தோறும் February 17 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பார்க்குற ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் சுற்றுலாத்துறை எதிர்கொள்கிற சவால் மற்றும் அதிலிருந்து மீண்டெழுந்து துறை பலமுள்ளதாக ஒன்றாக மாறுவதற்கான திறன்களை அழுத்தமாக உணரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் நம்ம மக்கள் சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்
என்ன சொல்கிறது, நம்ம வீதிக்குமே போக முடியல. நம்ம எங்கே போய் டூர் போக போகிறோம்? அதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரத்திலேயே நாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். ஸோ நம்ம எங்கே போய் சுற்றுலா போக போகிறோம்? ஆனால் இந்த சுற்றுலாத்துறையை நம்பியே சில தீவுகள் இருக்கும், சில நாடுகள் இருக்கும். அதோட வருமானத்தை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதோட மேம்பாட்டுக்காக ஐநாவால் அனுசரிக்கப்படுற ஒரு சில ஆண்டுகளாக அனுசரிக்கப்படுற நாள் தாங்க இந்த உலக சுற்றுலா நிலைத்தன்மை நாள். நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் சரியாக யாரும் டூர் போகலை. நாம் டூர் போகாதனால சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பி இருக்கிற சில தீவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, சில நாடுகளில் அதோட வருமானமே அதுவாக தான் பெரிய வருமானமாக இருக்கும். சுற்றுலாத்துறை சார்ந்த வருமானம் தான் அந்த நாட்டோட பெரிய வருமானமாக இருக்கும். சில தீவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட மேம்பாட்டுக்காக ஐநாவால் அனுசரிக்கப்படுறது தாங்க இந்த நாள் உலக சுற்றுலா நிலைத்தன்மை அப்படிங்கிறது. உலகம் முழுவதும் அசாதாரண நிலைகள் ஏற்படும் போது, அதாவது பொருளாதார மந்த நிலைகள், உலக தொற்று நோய்கள், சொன்ன இல்லைங்களா கொரோனா அப்படின்னு, அந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலாத்துறையை வந்து மிகவும் பாதிக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுறது தான் சுற்றுலாத்துறை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சில நாடுகளுக்கு, தீவு நாடுகள்லாம் இருக்கா இல்லைங்களா, அவங்களோட முக்கிய பங்கு, பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கே இந்த சுற்றுலா தான் அப்படின்னு பார்க்குறோம். மக்களெல்லாம் சுற்றுலா போகும்போது தான் அதோட வருமானத்தை வச்சு தான் அங்கே பொருளாதாரம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் ஐநாவால் அனுசரிக்கப்படுற ஒரு நாள் தாங்க இது. எல்லோரும் டூர் போகணும் அப்படிங்கிறாங்க, போயிடுவோம். சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. பிரதமரின் அமெரிக்க பயணத்தை குறித்து நம்ம பார்க்கணுங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2-3 ஒப்பந்தம் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். F-35 போர் விமானம், அதாவது 5th ஜென்ரேஷன் விமானம், அதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டுக்கு அமெரிக்காட்டிலேருந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அது இல்லாமல் கூடுதலாக 6 P-8I, அதாவது 6 P-8I P-8I அப்படிங்கிற போர் விமானம் 6க்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அது நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து 11 இது இருக்குது. P-8I போர் விமானம் வந்து நம்ம ஆல்ரெடி 11 வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 6க்கு வந்து ஆர்டர் போட்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் 1-2-3 அணுசக்தி ஒப்பந்தம், அது ஆல்ரெடி மன்மோகன் சிங் பீரியட்லேயே இருந்ததுங்க, காங்கிரஸ் பீரியட்லேயே அப்போ போட்டதே தான். அது வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பேசியிருக்காரு. நம்ம விரிவாக பார்ப்போம் என்னென்னு. அதாவது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை வலுவான புதிய இலக்கை நோக்கி கொண்டு செல்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டதுன்னு நாம் பார்க்குறோம். அதிநவீன F-35 போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. இது தவிர கூடுதலாக 6 P-8I போர் விமானத்தை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்யவும் நம்ம பிரதமர் வந்து திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் மற்றும் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பை இந்த போர் விமானம் உறுதிப்படுத்துதுங்கிறத நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த போர் விமானத்தை போடுறாரு அப்படின்னா, இந்த P-8I இருக்கு இல்லைங்களா, அது வந்து அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் மற்றும் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பை இந்த போர் விமானம் வந்து உறுதிப்படுத்துது. ஸோ 11 ஆல்ரெடி நம்மக்கிட்ட 11 இருந்தாலும் ஒரு 6 போர் விமானத்துக்காக ஆர்டர் போட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்க அப்படின்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொள்முதல் செய்வது மற்றும் போர் பீரங்கிகளை இந்தியாவில் கூட்டாக தயாரிப்பது. என்னது? பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொள்முதல் செய்வது, பர்ச்சேஸ் பண்ணுறது, மற்றும் போர் பீரங்கிகளை இந்தியாவில் அமெரிக்காவும் நாமளும் சேர்ந்து இந்தியாவில் கூட்டாக தயாரிக்கிறதுக்கான உடன்பாடு, இந்த எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம பிரதமரோட அமெரிக்க பயணத்தில் நாம் பார்க்குறோம். அடுத்த கட்டத்துக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறது. அதாவது 16 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்திங்க அப்படின்னா 1-2-3 அணுசக்தி ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சி காலத்திலே அது போடப்பட்டிருந்தது. இப்போ வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தோட அடிப்படையில் சாத்தியமுள்ள தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பெரிய அளவிலான உள்ளூர் மயமாக்கல் மூலம் அமெரிக்க அணு உலைகளை இந்தியாவில் கட்டமைப்பதில் இணைந்து பணியாற்ற 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. அணுசக்தி சோதனை இழப்பீடு 2010 திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தின்படியாக அமெரிக்காவிலேருந்து இந்த அணு உலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து கட்டமைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இப்போ February 1 நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல,
அதில் என்னன்னு பார்க்கும்போது இந்த அணுசக்தி பிரச்சனையில் வந்து சில திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. அணுசக்தி திட்டத்தில் சில பல திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. ஏன்னா 2010 அணுசக்தி சோதனை இழப்பீடு திட்டத்தின்படியாக நம்மளால் அமெரிக்காவிலேருந்து அந்த அணு உலைகள் இங்கே கட்டமைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணதுனால இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து இங்கே வந்து அணு உலைகளை இந்தியாவில் கட்டமைப்பு பற்றி பணியாற்றுறதை பற்றியும் நம்ம தலைவர்கள் 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடனான அமெரிக்காவோட வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது 3.9 லட்சம் கோடி, அதாவது $45 பில்லியன் அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து நம்ம பிரதமர்கிட்ட பேசினார். ஸோ நம்ம பிரதமர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வெயிட் பண்ணுப்பா, நான் ஒரு முடிவு சொல்கிறேன். இந்த 3.9 லட்சம் அப்படின்னு நீ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு ஒரு சலுகை கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் இப்போ ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வேறு புலம்பியிருக்காரு, 3.9 லட்சம் கோடி தான் நமக்கு வந்து வர்த்தக பற்றாக்குறை இருக்குது, நமக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால அப்படியே பாவம் பார்த்து நம்ம பிரதமர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அதிக அளவில் இறக்குமதி செய்ய பிரதமர் மோடி வந்து ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, 3.9 லட்சம் கோடிக்கு தான் வந்து வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் தொழில் ரீதியாக அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிரதமர் வந்து சரி போப்பா அப்படின்னு அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அதிக அளவு இறக்குமதி செய்ய பிரதமர் மோடி வந்து ஒப்புக்கிட்டாரு அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, மிஷன் 500 அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கையெழுத்தும் போட்டு வந்திருக்காரு. அது என்ன மிஷன் 500 அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த 3.9 லட்சம் கோடி வர்த்தக பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறது சம்மந்தமாக தான் இந்த மிஷன் 500 அப்படிங்கிற திட்டம். அதாவது $500 பில்லியன் அதுக்கு வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ 3.9 லட்சம் கோடியாக இருக்கிறது $500 பில்லியன் வந்து வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் மிஷன் 500 அப்படிங்கிற திட்டம் சொல்லுது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை வலுவான புதிய இலக்கை நோக்கி கொண்டு செல்ல இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டது இல்லையா. குறிப்பாக மிஷன் 500 அப்படிங்கிற திட்டத்தில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே மொத்த இருதரப்பு வர்த்தகத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா, 3.9 லட்சம் கோடி தான் இருக்குது அப்படின்னு, அதை 2030ஆவது ஆண்டுக்குள்ளே 43.31 லட்சம் கோடி அளவுக்கு இரட்டிப்பாக தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது முடிவு. 43.31 லட்சம் கோடியாக நம்ம வருமான வர்த்தக பரிமாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதுதான் மிஷன் 500 அப்படிங்கிற திட்டத்தின் மூலிமா நாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட $45 பில்லியன் இருக்கிற வர்த்தகம் $500 பில்லியன் அப்படின்னு மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷன் 500 திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அது மட்டும் இல்லைங்க, இந்திய பெருங்கடல் பிராந்தியம் லட்சிய திட்டம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லட்சிய திட்டம் பார்க்கும்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் சீனாவோட ஆதிக்கம் மற்றும் அத்துமீறல் வந்து அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் சீனாவால் ஒரே தொந்தரவுங்க. இந்திய பெருங்கடலில் அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, பாதுகாப்புக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துகிற வகையில் தான் இந்த லட்சிய திட்டம் ஒன்றை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களும் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பேச்சுவார்த்தை பண்ணி தீர்மானம் பண்ணாங்க. இந்த லட்சிய திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்திய பெருங்கடல் பிராந்தியம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குல்ல, அத்துமீறல் அதிகமாக இருக்குல்ல, அதையெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான், மற்ற உலக நாடுகளோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது தான் வந்து லட்சிய திட்டம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். லட்சிய திட்டம் அப்புறம் மிஷன் 500 வந்து வர்த்தக போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக பார்த்தது. 3.9 லட்சம் கோடியாக இருந்ததை 43.31 லட்சம் கோடியாக மாற்றணும், 2030க்குள்ளே மாற்றணும், அது இலக்கு அப்படிங்கிறத இந்த மிஷன் 500ஓடது. லட்சிய திட்டம்னு பார்க்கும்போது பாதுகாப்பு தாங்க. அதாவது சீனாவோட ஆதிக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மற்ற நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் லட்சிய திட்டம். அதே மாதிரி தான் ட்ரஸ்ட்டு திட்டமும். அதாவது ட்ரஸ்ட்டு திட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா,
இந்திய லட்சியத்தின் கீழ் முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை கூட்டாக தயாரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் புதிய 10 ஆண்டுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான உடன்பாட்டை இரு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இந்த லட்சிய திட்டத்தின் கீழே 10 ஆண்டுகள் நமக்கு வந்து அணு ஆயுதங்களை அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. யார்? நம்ம அமெரிக்கா. அதுவும் இந்த லட்சிய திட்டத்தின் கீழே தான் நமக்கு வருது. பாதுகாப்பு சம்பந்தமான முடிவுகளில் 10 ஆண்டுகள் நமக்கு வந்து போர் ஆயுதங்கள்லாம் இருப்பாங்களே, போர் ஆயுதங்கள் இப்போ கூட போர் விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே வருது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுபோலயே ட்ரஸ்ட்டு திட்டம் பார்க்கும்போது பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர்ஸ், விண்வெளித்துறை உள்ளிட்ட துறைகளில் முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சியில் அரசுகளுக்கு இடையேயும் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையேயும் ஒத்துழைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம பிரதமரும் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் முடிவெடுத்து பேசின விஷயம் இது ஒன்றும் இல்லை. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு வந்து அமெரிக்காவோட பல்கலைக்கழகங்கள் வந்து கல்வி சம்பந்தமான நிறுவனங்களை அமைக்கிறது, அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சியை பற்றி சொல்கிறது தான் வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற முக்கிய திட்டமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தொழில் நிறுவனங்களோட இடையேயான கூட்டுறவு உற்பத்தியை ஊக்குவிக்கிற வகையில் தொழில் நிறுவனங்களின் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறை ஆசியா அப்படிங்கிற திட்டத்தையும் இரு தலைவர்களும் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். லட்சிய திட்டம் பார்த்தாச்சு, ட்ரஸ்ட்டு திட்டம் பார்த்தாச்சு. அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறை ஆசியா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தையும் இரு தலைவர்களும் அறிவிச்சிருக்காங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தொழில் நிறுவனங்கள் இடையேயான கூட்டுறவு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது தான் இந்த தொழில் நிறுவனங்கள் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறை ஆசியா அப்படிங்கிற திட்டம். இது தாங்க நம்ம பிரதமர் வந்து அமெரிக்கா பயணத்தில் முடிவெடுத்தது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த 500 மிஷன் 500 அப்படிங்கிற திட்டம், லட்சிய திட்டம், ட்ரஸ்ட்டு திட்டம், இது மட்டும்தான் நம்ம முக்கியமாக பார்த்தது. அப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 35 போர் விமானம் அதாவது 5th ஜென்ரேஷன் அதுக்காக போர் விமானம் போட்டது, கூடுதலாக வந்து ஒரு B-8I அந்த போர் விமானம் போட்டது, அப்புறம் 123 அணுசக்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, அதை நம்ம இந்தியாவில் வந்து கூட்டாக தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே அமெரிக்கா பயணத்தில் பிரதமரோட அமெரிக்க பயணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்தது PMJAY அதாவது பிரதான் மந்திரியோட ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஏன் நாம் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, JP நட்டா அவர்கள் வந்து நிணநீர் யானைக்கால் நோய்க்கு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தார். 2027க்குள்ளே நமக்கு வந்து அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். இந்திய அரசின் தேசிய ஆரோக்கிய கொள்கையின் ஒரு பகுதியாக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது. இதன் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது இல்லைங்களா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அது பார்க்கும்போது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை சிகிச்சையை இலவசமாக பொருளாதார வசதியில் கீழ்த்தட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 40% மக்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் புற்றுநோய்க்காக எத்தனை சிகிச்சை வழங்கப்படுகிறது, எப்போ இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுருக்கு, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து JP நட்டா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். அதை தான் நாம் இப்போ பார்க்குறோம். அதனால தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கு 6 கோடி இந்திய மக்கள் மருத்துவ செலவை தங்கள் சொந்த நிதியிலிருந்து செலவழிக்கிறதுனால வறுமையில் தள்ளப்படுறாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை நம்ம பிரதமர் கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? 23 செப்டம்பர் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி நகரில் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தை துவங்கினாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். யாருமே 6 கோடி இந்திய மக்கள் 146 கோடி இருக்கிற இதில் 6 கோடி இந்திய மக்கள் வந்து கீழே அடித்தட்டில் இருக்காங்க. அவங்களோட மருத்துவ செலவுனாலேயே அவங்க வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க அந்த நிலைமையிலேருந்து மீண்டு வெளியே வரணும், அவங்களும் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ செலவுகளுக்காக அவங்களோட வருமானங்கள் செலவழிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்.
இதில் தான் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் சிகிச்சை பற்றி இப்போ சொல்லியிருக்காரு ஜேபி நட்டா அவர்கள். இதை பார்க்கும்போது இது எங்கே கிடைக்கும் இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தா, அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலம் ஒரு குடும்பத்துக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சேவைகளுக்கான காப்பீடு இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவு காப்பீடு கொடுக்கறதுனால தான் இது அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது வந்து குறிப்பிட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இது கிடைக்கிது. அப்படிங்கிறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 23 செப்டம்பர் 2018 தொடங்கப்பட்டது. இது யார் என்ன அமைச்சகத்தின் கீழே வருதுன்னு பார்க்கும்போது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல்வாழ்வு அமைச்சகத்தின் கீழே வருது. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைக்கு இது வரைக்கும் அது ஆரம்பித்தாங்க பார்த்தீங்க இல்லையா, 68.43 லட்சம் பேருக்கு இது புற்றுநோய் தொடர்பான சிகிச்சையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் சொன்னாங்க அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா வந்து சொல்லியிருக்காரு. இதில் ஆரம்பித்த 2018 புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 13,160 கோடி 13,160.75 கோடியில் இந்த புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் 2018 மொத்தமாக 68.43 லட்சம் பேருக்கு இதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஜேபி நட்டா அவர்களோட தகவலை நாம் தெரிஞ்சுக்கிறோம். 68.43 லட்சம் பேருக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சையை 2018 13,160.75 கோடியில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க, சிகிச்சை அளிச்சிட்ருக்காங்க இந்த செலவில் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நாடு முழுவதும் 217 அம்ரித் மருந்தகங்கள் இருக்குங்க. அம்ரித் மருந்தகம் அப்படின்னா புற்றுநோய் மருந்துகள் மற்ற மருந்துகள் கவர்மெண்ட்டோடது. அதாவது டில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஜஜ்ஜார் கிளை வளாகத்தில் உள்ள தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் 2வது எய்ம்ஸ் புற்றுநோயியல் மாநாட்டை சனிக்கிழமை தொடங்கி வச்சு தான் இந்த விஷயத்தை நமக்கு அவர் சொல்லியிருக்காரு. நாடு முழுவதும் உள்ள 217 அம்ரித் மருந்தகங்களில் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் மலிவான விலையில் வழங்கப்படுதுங்கிறத நாம் பார்க்குறோம். அந்த மருந்தகங்களில் 289 புற்றுநோய் மருந்துகள் 50% தள்ளுபடி விலையிலையும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன தகவல். இதன் மூலம் 5.8 கோடி பயனாளர்கள் வந்து 6,567 கோடியை சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன தகவல். இது அவங்க கொடுக்கறதுனால 217 அம்ரித் மருந்தகங்களில் 289 புற்றுநோய் மருந்துகளை 50% தள்ளுபடி விலையில் கொடுக்கறதுனால எத்தனை பயனாளர்களுக்கு எவ்வளோ சேமிப்புன்னு பார்த்தோன்னா 5.8 கோடி பயனாளர்களுக்கு 6,567 கோடி வந்து சேமிப்பு அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்கள்லேயும் மருத்துவமனைகள் புற்றுநோய் சிகிச்சைக்கான தினசரி மையங்களை திறக்க அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு. அனைத்து மாவட்டங்கள்லேயும் 3 ஆண்டுகளுக்குள்ளே இலக்கு வச்சுருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக 200 மையங்கள் இந்த ஆண்டே தொடங்கப்பட உள்ளன அப்படிங்கிறது அவர் நமக்கு கொடுத்த தகவல். ஜேபி நட்டா அவர்கள் கொடுத்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்குள்ளே அனைத்து மாவட்டங்கள்லேயும் மருத்துவமனைகள் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இலக்கு. பட் முதல் கட்டமாக 200 புற்றுநோய் சிகிச்சைக்கான மையங்கள் வந்து அமைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த ஆண்டு அமைக்கப்பட போகிறாங்கங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி கிராமப்புறத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களோட வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே சிகிச்சை வழங்கும் நோக்கில் தான் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்படுதுங்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 14.5 லட்சம் பேர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்குற தகவலுங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆண்டுக்கு 14.5 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் மார்பக புற்றுநோய் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்காக முதல் கட்டமாக ஒரு 200 மையங்கள் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க நம்ம நாட்டில். அடுத்த தகவல் சிறந்த காவல் நிலையம். நம்ம மாநில அரசு குடியரசு தின விழா அப்போ சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 3 காவல் நிலையத்துக்கு சிறந்த பரிசு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன். மதுரை ஃபஸ்ட்டு, திருப்பூர் செகண்டு, திருவள்ளூர் 3வது. இந்த 3 காவல் நிலையங்களும் வந்து சிறந்த காவல் நிலையங்கள், மாநிலத்தில் சிறந்த காவல் நிலையங்கள்னு நம்ம வந்து பரிசு வாங்கியிருப்போம். குடியரசு தினம் அன்னைக்கு நம்ம முதல்வர் கையால் பரிசு வாங்கியிருப்போம்.
அதே மாதிரி நாட்டில் தேசத்தில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது நேஷ்னல் லெவலில் 2024 ஆண்டிற்கான உள்துறை அமைச்சகத்தின் வருடாந்திர தரவரிசையில் யாரால் அப்படின்னு பார்க்கும்போது 2004 ஆண்டிற்கான உள்துறை அமைச்சகத்தோட வருடாந்திர தரவரிசையில் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக சொன்ன நியூஸுங்க. இதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே இதே உள்துறை அமைச்சகம் வந்து 2024க்கு ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ஒடிசாவோட கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள பட்டாபூர் காவல் நிலையம் வந்து முதலிடத்தை பிடிச்சதும் அதே அந்த பீரியட்லேயே வந்து ஆலத்தூர் காவல் நிலையம் தமிழ்நாட்டில் 5வது இடத்துல இருந்ததும் நமக்கான தகவல். இப்போ ரீசெண்டாக முத்துப்பேட்டைக்கு கொடுத்துருக்காங்க, இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ஒடிசாவோட படாப்பூர் அப்படிங்கிற காவல் நிலையம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறதாகவும் நம்ம தமிழ்நாட்டில் ஆலத்தூர் காவல் நிலையம் நாட்டோட 5வது சிறந்த காவல் நிலையமாகவும் இருந்ததாக நமக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நம்ம மாநில முதல்வரால் பெறப்பட்ட விருதுகள் மதுரை முதல்ல, 2வது திருப்பூர், திருவள்ளூர் 3வது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காவல் நிலையங்கள்லாம் சிறப்பு விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்த தகவல் பார்ப்போம். சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் யார் போகிறாங்க அப்படின்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது மாற்றுத்திறனாளி. அவர் தாங்க போகிறாரு. இவர் யார் என்ன அப்படிங்கிற விவரம் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்வதற்கு ஜான் மெக்ஃபாலுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை அனுமதி அளித்துள்ளது. இந்த யார் ஜான் மெக்ஃபால்? இவர் தாங்க அது. இவர் வந்து ஒரு டாக்டர், பிரிட்டன் நாட்டோட சேர்ந்த டாக்டர். நம்ம தகவல் பார்ப்போம். பிரிட்டனை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் இவர், ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிறவர். விபத்து ஒன்றில் அவரோட காலை இழந்துட்டார், வலது காலை அவர் இழந்துட்டார். ஆனால் அவர் வந்து மனம் தளராமல் பாராலிம்பிக், அதாவது ஊனமுற்றோர் பங்கேற்பாங்க இல்லைங்களா, அந்த போட்டிகளில் பங்கேற்று அவரோட திறமையை வளர்த்துக்கிட்டார். 2006 நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பாராலிம்பிக் உலக தடகள சாம்பியன் பட்டத்தில் வெள்ளியில் வந்து 100 மீட்டரில் வெள்ளி பதக்கமும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் வாங்கியிருந்தார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளியும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் இவர் வாங்கியிருக்காருங்க. இவர் ஒரு டாக்டர். ஒரு ஆக்சிடெண்ட்டில் துரதிருஷ்டவசமாக இவரோட காலை இழந்துட்டார். ஆனால் வந்து மனம் தளராமல் அடுத்தது பாராலிம்பிக் போட்டிகள் எல்லாம் பங்கேற்று ஓட்டப்பந்தயத்தில், அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் 2006 வாங்கினார். அதே மாதிரி 2007 உலகக்கோப்பை போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்கார். அந்த பந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26.84 வினாடிகளில் இலக்கை அடைஞ்சு சாதனையும் பண்ணியிருக்கார். இவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் 26.84 வினாடிகளில் அந்த இலக்கை அடைஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா 2022 உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக ஜான் மெக்ஃபாலை ஐரோப்பிய விண்வெளி முகமை வந்து தேர்வு செஞ்சது. இந்த பங்கு பெற்றதெல்லாம் பார்த்துட்டு இவரை வந்து முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக ஐரோப்பிய விண்வெளி முகமை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்க வந்து இவரை வந்து விண்வெளி மையத்துக்கு மேலே விண்வெளி தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவருக்கு உண்டான எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அவர் ஃபிட்டாக இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு இவர் அங்கே அனுப்பலாம், விண்வெளி தளத்துக்கு அனுப்பலாம், அது விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறத அவரை வச்சு எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆய்வெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவரை அனுப்ப போகிறாங்க. டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஒரு சில வாரங்கள் இல்லைன்னா மாதங்களுக்குள்ளே அனுப்புவாங்க. சப்போஸ் அவர் அனுப்புனாங்க அப்படின்னா அவர் ஒரு 6 மாதம் அங்கேருந்து ரிசர்ச் பண்ணிட்டு தாங்க வருவார். அதுக்காக போகிறாரு. இதனால் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி, உலகிலேயே முதல்ல மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்வதற்கு ஜான் மெக்ஃபாலுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை வந்து அனுமதி அளிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் மாற்றுத்திறனாளி ஜான் மெக்ஃபால். நம்ம அடுத்த தகவல் பார்ப்போம்.
பிரிக்ஸ் உச்சி மாநாடு நமக்கு தெரியும். பிரிக்ஸ் உச்சி மாநாடு இது 2025 பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நமக்கு பிரேசிலில் நடக்குது. ரியோ டி ஜெனிரோ நகரில் வருகின்ற ஜூலை 6, 7 இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்குது. 2025க்கான பிரிக்ஸ் கூட்டமைப்போட வருடாந்திர உச்சி மாநாடு பிரேசிலில் நடக்குது. ரியோ டி ஜெனிரோ நகரில் ஜூலை 6, 7 இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்குது. நம்ம பார்க்கும்போது 2009 பிரிக்ஸ் தொடங்கப்பட்டது. இதில் ஆரம்பிக்கும் போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நிறுவப்பட்டது. 2010 தென்னாப்பிரிக்கா இணைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 5 நாடுகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ பார்க்கும்போது கடந்த ஆண்டில் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளும் கடந்த ஜனவரியில் இந்தோனேஷியாவும் பிரிக்ஸில் இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். துருக்கி, அஜர்பைஜான், மலேசியா ஆகிய நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இணையறதுக்கு முறைப்படி விண்ணப்பிச்சிருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 11 உறுப்பு நாடுகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நடப்பாண்டில் பிரேசில் தலைமை வகிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் ரியோ டி ஜெனிரோ நகரில் ஜூலை 6, 7 இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்கிறதாக பிரேசில் அரசு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. பிரேசில் தலைமையில் கீழே உலகளாவிய நிர்வாகம், சீர்திருத்தம், தெற்குலக நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பு, அதில் கவனம் செலுத்துறது, எதிர்வரும் உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளோட முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடு, இந்த முக்கிய முடிவுகள்லாம் இதில் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பிரேசில் தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்படி ஏதாவது நடந்தால் இங்கே பிரிக்ஸில் அமெரிக்க டாலரை சாராத மாற்று பரிவர்த்தனை அமைப்பு முறையை பிரிக்ஸ் நாடுகள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அதே நேரம் அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டால் பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும்னு டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிச்சிட்டார். அவர் பதவி ஏற்றோனையுமே பிரிக்ஸுக்காக ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. டாலருக்கு நிகரான வேறு ரூபாய் ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த நாடுகள், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் மேலே முழு வரி விதிக்கப்படும், 100% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறத அவர் எச்சரிச்சிருக்காரு. நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது 2025 பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கே நடக்குது அப்படின்னா பிரேசிலில் நடக்க போகுது. ஜூலை 6, 7 நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 11 உறுப்பு நாடுகள் இதில் இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது இந்திய பெருங்கடல் மாநாடு. நம்ம ஜெய்சங்கர் கலந்துக்கிட்ட, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துக்கிட்ட மாநாடும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்திய பெருங்கடல் மாநாடு அதை கலந்துக்கிட்டாருங்க. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறும் 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டோட தொடக்க நிகழ்ச்சியில் நம்ம அமைச்சர் பங்கேற்று என்ன பேசினார் அப்படின்னா, கடல்சார் ஒத்துழைப்பின் புதிய எல்லைகளுக்கான பயணம். இது தாங்க இந்த ஆண்டோட கருப்பொருள். கடல்சார் ஒத்துழைப்பின் புதிய எல்லைகளுக்கான பயணம் தான் கருப்பொருள். இந்த தலைப்பில் தான் அவர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்திய பெருங்கடல் பிராந்தியம் உண்மையிலேயே உலகோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட உற்பத்தி, அந்த பெருங்கடல் சுற்றி இருக்கிற நாடுகளோட உற்பத்தி, நுகர்வு, பங்களிப்பு மற்றும் இணைப்பு ஆகியவை இன்றைய உலக இயக்கத்தின் மையமாக இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. கடல்சார் ஒத்துழைப்பின் புதிய எல்லைகளுக்கான பயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கடல் சார்ந்த நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அவர்கள் மற்றும் அந்த நாடுகளோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து பணியாற்றி கடலோர உத்திகள் மற்றும் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு உருவாக்குறது தான் இந்த கருப்பொருளோட நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். கடல்சார் ஒத்துழைப்பின் புதிய எல்லைகளுக்கான பயணம் அப்படின்னு பார்க்கும்போது இதன் பொருள் என்னன்னு பார்த்தா, கடல் பயணங்களை ஊக்குவித்து புதிய நாடுகள் மற்றும் முறை அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி கடலோர உத்திகள் மற்றும் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு உருவாக்குறது தான் இதோட நோக்கம், இந்த கருப்பொருளோட நோக்கம்னு பார்க்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அறக்கட்டளை சார்பில் 2016 ஆண்டிலிருந்து நடைபெற்று வருதுன்னு நாம் பார்க்குறோம். இந்திய பெருங்கடல் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கலந்து கொண்ட மாநாடு தான் இந்த இந்திய பெருங்கடல் மாநாடு. இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி தொடர்பான 30க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று இந்த கூட்டம் நடந்திருக்குங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்தது மியூனிக் மாநாடு. இந்திய பெருங்கடல் மாநாட்டில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறும் 8வது இந்திய பெருங்கடல் மாநாடுங்கிறது பார்க்குறோம். 2016 ஆண்டுலேருந்து இது நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இந்திய பெருங்கடல் சார்ந்த நாடுகளோட
தொழில் வளர்ச்சி, பாதுகாப்பு இதை பற்றி தான் நம்ம அங்கே பேசியிருக்காரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். அதே மாதிரி மியூனிக் மாநாடு எது அப்படின்னா 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு தாங்க மியூனிக் மாநாடு. இது வந்து ஜெர்மனியில் நடக்குது. இந்த டைம் ஜெர்மனியில் நடக்குது. 1963 ஆண்டுலேருந்தே இது நடந்துகிட்ருக்குது. ஸோ 60 வருஷமாக இது நடக்குது. ஜெர்மனியில் நடைபெற்ற மிக முக்கியமான பாதுகாப்பு துறை சார்ந்த சர்வதேச மாநாடுங்க. உலக அளவில் இருக்கிற பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட சர்வதேச மாநாடு. இப்போ கூட டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றோனையும் கிரீன்லாந்து எனக்கு சொந்தம், பாம்பன் கால்வாய் எனக்கு சொந்தம், மெக்சிகோவை வந்து அமெரிக்கா வளைகுடான்னு மாற்றிட்டேன், அப்புறம் என்னென்னமோ சொல்லியிருந்தாரு, கனடா வந்து நமக்கு வந்து இந்த அமெரிக்காவோட 51வது மாகாணம், இப்படி எல்லாத்தையும் தன்னுதுன்னு சொல்கிறதுனால பாதுகாப்பின் தலைவர் அப்படிங்கிற பதவி அந்த டைட்டிலிருந்து விலகி பாதுகாப்பின் அச்சத்தை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தலைவராக இருந்த ட்ரம்ப்பு வந்து பயந்துக்கிற மாதிரி, உலக நாடுகள் அவரை பார்த்து பயந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறாருன்னு நம்ம பார்த்துருந்தீங்களா? அப்போ அந்த இது தாங்க இந்த விஷயமே. அதுக்காக சர்வதேச உலக நாடுகளோட பாதுகாப்பை பற்றி பேசுகிறது தான் இந்த ஜெர்மனியில் நடக்கக்கூடிய மியூனிக் மாநாடு. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 1963 ஆண்டிலிருந்தே பாதுகாப்பு சார்ந்த மாநாடு வந்து நடத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். உலகளாவிய அளவில் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி உலகின் பல்வேறு நாடுகள், அதன் தலைவர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளோட பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு முடிவெடுப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான் இப்போ வந்து 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு மியூனிக் மாநாடு ஜெர்மனியில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நம்ம தலைவர் போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடத்துலையும் பேசிட்டு வந்திருக்காரு. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பை பற்றி பேசிட்டு வந்திருக்காரு. வங்கதேச வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் தௌஹூத் ஹூசனை ஜெய்சங்கர் சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தௌஹூத் ஹூசன் இவரை வந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் மீட் பண்ணி என்ன பேசினார் அப்படின்னா, இதே மாதிரி தான் பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம், இந்த இரு நாடுகளுக்குடையான பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சியை பற்றி பேசிட்டு வந்திருக்காரு. இந்த மாநாடு வந்து பேங்காக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி வருகிற ஏப்ரல் 2 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு இந்த டைம் வங்கதேசத்தில் நடக்குது. வங்கதேசத்தில் பேங்காக்கில் நடக்குதுங்கிறத பார்க்குறோம். வங்கதேசம் தலைமை வகித்து பேங்காக்கில் இந்த மாநாடு, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மாநாடு பேங்காக்கில் நடக்குது. ஏப்ரல் 2லேருந்து 4 வரைக்கும் 2 நாளைக்கு நடக்க போகுதுங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னென்ன மாநாடு, இந்திய பெருங்கடல் மாநாடு, மியூனிக் மாநாடு 2லேயும் கலந்துட்டு வந்துட்டார். அடுத்தது போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு. இவர் போகிறாரா இல்லையோ, ஆனால் இது நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இவர் பேசியிருக்காரு, வங்கதேச வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் தௌஹூத் ஹூசனை பார்த்து பேசியிருக்காரு. வருகின்ற ஏப்ரல் 2 முதல் 4ஆம் தேதி வரை இது நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்குற தகவல். அடுத்த தகவல் போயிடலாம். நம்ம பிரதமர் தாங்க. நம்ம டெல்லியில் ஒரு பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்டைல் எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு. அதில் தான் அவர் கலந்துக்கிட்டு விஷயங்களை பகிர்ந்திருக்கார் நாட்டு மக்களுக்கு. என்னென்னு பார்ப்போம். டெல்லியில் பாரத் டெக்ஸ் எனும் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்டமான கண்காட்சி பிரதமர் மோடி வந்து பங்கேற்றுட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே ரூ 9 லட்சம் கோடிக்கு ஜவுளியை ஏற்றுமதி செய்யும் இலக்கை அவர் நிர்ணயிச்சிருக்கார். அதை நமக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 3 லட்சம் கோடிக்கு தான் வந்து நம்ம ஏற்றுமதி ஜவுளித்துறையில் செஞ்சிட்ருக்கோம். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 9 லட்சம் கோடிக்கு செய்யணும் அப்படிங்கிறது இலக்காக வச்சுருக்காரு. இந்தியாவோட உற்பத்தி துறையில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் உற்பத்தி நடக்குது. அதில் டெக்ஸ்டைல்னு பார்க்கும்போது 11% இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் உற்பத்தி துறையில் ஜவுளி தொழிலின் பங்கு பார்த்திங்கன்னா 11% அப்படிங்கிறது நமக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு. 9 லட்சம் கோடிக்கு 2030க்கு இலக்கு வச்சுருக்காரு ஜவுளித்துறை ஏற்றுமதிக்கு. அதே மாதிரி உற்பத்தி துறையில் இப்போ பார்த்தோன்னா 11% நம்ம இருக்கோங்கிறது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 120க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இதில் கலந்துருக்காங்க. இந்த பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்போவில் கலந்துருக்காங்க.
ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி நாம் பார்த்தோம் அப்படின்னா 7% பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாரு. ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்ம 7% இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. உலக நாடுகளுக்கு நாம் டெக்ஸ்டைல் ஏற்றுமதி எவ்வளோ அப்படிங்க பார்க்கும்போது 7% இருக்கோம். அதன் மூலமாக ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளில் இந்தியா 6வது இடத்துல இருக்குங்கிறத நம்ம பிரதமர் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. 7% ஏற்றுமதி மூலயமா நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா 6வது இடத்துல இருக்கோம். நம்ம அடுத்தது 2030க்கு 9 லட்சம் கோடி இலக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஜவுளி ஏற்றுமதியில் 9 லட்சம் கோடி இலக்கு வச்சுருக்கோம். இப்போ கரண்ட்டில் 3 லட்சம் கோடி நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் நமக்கு சொன்ன தகவல். அது மாதிரியே தென்கொரியாவும் டீப் சீக்கில் தடை செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்கா தடை செஞ்சாங்க. அவங்களோட பொருளாதாரம் நெருங்கி போச்சு, ஒடுங்கி போச்சுன்னு அமெரிக்கா தடை செஞ்சுருந்தாங்க, அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம இந்தியா டீப் சீக் மட்டும் இல்லை, ChatGPT அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாது, தரவு திருட்டு நடக்கும், ஸோ நம்ம தரவுகளை பாதுகாக்கிறதுக்காக நாம் அதை தடை செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தென்கொரியாவும் தடை செஞ்சுட்டாங்க. தற்கால தடை அப்படிங்கிற மாதிரி தடை செஞ்சுருக்காங்க. அவங்களும் அதே காரணம் தான் சொல்கிறாங்க. அரசு தகவல்கள் திருடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தென்கொரியாவும் இப்போ தடை செஞ்சுருக்காங்க, தற்காலிகமாக தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவலை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைக் தாங்க என்னோட எனர்ஜி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.